சொல்லுங்க சார், அவங்கள பாத்தீங்களா? என்னாச்சு? அவசரப்படாதம்மா, இது கல்யாண விஷயம். நீ என் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட என்ன சொன்ன? சார், எனக்கு அப்பா இருக்காரு, அவர் நல்லவர் இல்ல. அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க எங்க குடும்ப வக்கீல், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா. சொல்லத்தானமா இங்க வந்திருக்கிற, வெக்கப்படாம சொல்லு. நானே என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். கல்யாணமா? கங்க்ராட்ஸ். ஆமா, உன்னை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாருமா? ஒரு ஏழை. நல்லதா போச்சு. ஏழைன்னா நாணயமானவனா தான் இருப்பான். படிப்பு அதிகம் இல்ல. பரவாயில்ல, வக்கர புத்தி இருக்காது. ஆனா அவர் நல்லவரா இல்ல அவரும் பின்னாடி எங்க அப்பா மாதிரி கெட்டவரா மாறிடுவாரான்னு எனக்கு தெரியல. வக்கீலுக்கு படிச்ச என்னால இத கூடவா கண்டுபிடிக்க முடியாது? பையன் யாரு, எங்க இருக்கிறான், விவரத்தை சொல்லு. அவன் ஜாதகத்தை கொண்டாந்து உங்க கையில குடுக்கறேன். எங்க வீட்டுலதான் வேலை செய்யறாரு. பேர் ஜெயராமன். அவர் ஏதோ நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் எல்லாம் சொல்றாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா நல்லவர்னு மட்டும் தோணுது. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. நீ சொன்ன விவரங்களை வச்சுக்கிட்டு அருணாச்சல வாத்தியாரா நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இனி அவனை பத்தின உண்மையான விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும், அவசரப்படவே கூடாது. சாரி சார். ஆனா ஒண்ணு, நீ என்ன உங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்ட. அந்த பையன் நல்லவனா இருந்தா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை அவன் கெட்டவன் தெரிஞ்சது, சத்தியமா உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. அது போதுமா, அது போதும். நீ போய் தூங்க. இப்ப நான் அருணாச்சல வாத்தியாருமா, அத மறந்துடக்கூடாதுல்ல. சரி சார். அஞ்சலா, இப்ப நான் சொல்ற வேலைய காலையில எந்திரிச்சுதான் அந்த பசங்களை செய்ய சொல்லு. ஓய், பெட் காஃபி வந்துக்குது, போய் கதவை திறடா. ஆமா, இவரு பெரிய கலெக்டரு. தினமும் நான் தான் போய் திறக்கணுமா? நீயே போய் தர. காஃபி ஆறிட போகுதுடா கஸ்மாலம், கதவை தர. காபி. கொஞ்சம் இருங்க. உங்க பெரிய வாத்தியார் முதல்ல உங்களை தோட்டத்தை பெருக்க சொன்னார். அதுக்கப்புறம் தான் பெட் காஃபி. இந்தாங்க புடிங்க. என் மூளைய கொண்டு போய் மியூசியத்துல தாமா வைக்கணும். பாரு, 2 தடி பசங்க என்னமா வேலை செய்யறாங்கன்னு. ஏன் சார் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜனகர் ராமனை வில்லு வளைக்க சொன்னாரு. நான் வெறும் குப்பையை தானே பெருக்க விட்டுருக்கேன். அடுத்து இவங்களை என்ன பண்ண வைக்க போறேன் பாரு. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு சிஐடி வேலைக்கே போயிருக்கலாம். சிஷ்யா, பெருக்கிட்டு இருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. சத்தம் போடாத. சின்னம்மா மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கு. பகல்ல வேலை வாங்குற, ராத்திரி வா, பழுத்துடும். பெருக்கு. பைத்தியக்காரா, தொடப்பத்தை உன் கையில குடுக்கலனா உன்னை சந்திக்க முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமா? என்ன விஷயம்? பெருக்கு. பெருக்கிறேன், சொல்லு. பையன் பாக்குறதுக்கு சின்னவனா லட்சணமா இருக்க, அறிவே இல்லையே. யோ, பெருக்கு. ஏண்டா, எப்பவுமே லுங்கிய கட்டிட்டு பங்கி அடிச்சா மாதிரி உன் கூடவே சுத்திட்டு இருக்கானே அந்த தடிய, அவனை கழட்டி விட்டுட்டினா இந்த சொத்தை நாம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம்ல? புரியலையே. பெருக்கு. 2 நாள் லீவ் எடுத்துக்கிற, நேரா மதுரைக்கு போற. அந்த தடியனை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வர. அவன் மூஞ்சிய பார்த்தா போலீஸ் தேடுற மூஞ்சாவே இருக்கு. அதனால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இதை விட ஈஸியான வழி அவனை கழட்டி விடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. யோ, திடீர்னு நான் 2 நாள் காணாம போயிட்டா அவனுக்கு சந்தேகம் வராது? நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இப்ப நேரா நீ என்ன பண்ண போற? மதுரைக்கு. 4வது சிஷ்யா, வெட்டுறியா? வெட்டு வெட்டு. ராத்திரிக்கு ஒரு 500 மில்லி ஏத்திட்டு வரேன். இத்தாலியா வெட்டுறேன் உன்னை. டேய், உனக்கு உடம்பு தாண்டா வளர்ந்திருக்கு, அறிவே வளரல. யோ, வெட்டு. 5-10 கொடுத்து கழட்டி விட வேண்டிய பொடி பையெல்லாம் கூட்டணியில வச்சுட்டு குழப்பிட்டு இருக்கி. நாயா சொல்ற? வெட்டு. 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன், நேரா திருச்சிக்கு போற. அந்த பொடியினை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நேரா இங்க வர.
என்ன சொல்ற? நான் சொல்றத கேளு. மரம் செடி கொடிக்கெல்லாம் இங்க காது இருக்கு. ஏயா, திடீர்னு நான் 2 நாள் காணாம போயிட்டா அந்த பொடியனுக்கு சந்தேகம் வராது? நான் எதுக்கு இருக்கிறேன்? எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இன்ன ராத்திரிக்கு நீ எந்த ஊருக்கு போற? திருச்சிக்கு. டிக்கெட் ப்ளீஸ். ஹோட்டல்ல கொடுப்பாங்க. உங்க டிக்கெட்டை கேக்குறீங்க. தெரியுது. இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுங்க. இது தெரியுமே. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சுட்டு எப்படி வண்டியில ஏறினீங்க? எல்லாரும் ஏறின மாதிரி தான். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சுட்டு வண்டியில போக கூடாது தெரியுமில்ல? ஏன் சார்? ஏறுறதும் பிளாட்ஃபார்ம், இறங்குறதும் பிளாட்ஃபார்ம். நடுவுல போற இந்த வண்டிக்கு டிக்கெட். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டிக்கெட்டை கொடுங்க, அங்க கேட்பாங்க. யாருப்பா நீ நடுவழியில நிக்கிற? டிக்கெட்டா? இந்தா கண்ணாடி, டிக்கெட்லாம் சரியாகதா பாரு. வாழ்நாள்லயே முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போறேன் நானு. திருச்சி வந்தா எழுப்புப்பா, அதுக்கு தானே சம்பளம் உனக்கு. போட்ட சரக்கு ஏற்கனவே ஏறுது, இப்ப மேல வேற ஏறணுமா? யாரையாவது ஜன்னலுக்கு பக்கத்துல ஃபேனை போடியா? அந்த ஃபேன் ஓடாதுங்க. ஓடாதா? சார் சார், என்னப்பா? இந்த ஃபேன் என்ன தர்மத்துக்காக வச்சுக்கிறீங்க? ஃபேனுன்னா ஓடணுங்க, ஆடக்கூடாது. எங்களெல்லாம் பார்த்தா டிக்கெட் வாங்கிக்கின்னு டீசெண்டா போற பேசஞ்சர் மாதிரி நினைக்கல, ஏதோ பார்சல் நினைக்கிறீங்க நீங்க. உங்களை மாதிரி வர பேசஞ்சருக்கு தான் ஃபேன்ல உள்ள மோட்டரையும் லைட்ல உள்ள பல்பையும் திருடிட்டு போயிடுறாங்க. ரயில்வே சொத்து நம்ம சொத்துப்பா, மறந்துடக்கூடாது. பரவாயில்லையே, நல்லா பேசுறியே. ரயில்வேல உனக்கு கொடுக்குற சம்பளம் கரெக்ட் தான். ஆமா, இந்த பட்டுக்கிற இடம் நீளம் கம்மியாக்குத. இந்த பொட்டியை செஞ்சப்போ இருந்த ரயில்வே அதிகாரி உள்ளமா இருந்தாரா? அவர் பட்டுக்கிறதுக்கு வசதியா கட்டிக்கிறாரா? இதுக்கு என்ன பதிலு? சரி விடு, வேற இடத்துல கட்டுக்கிறேன். காரமா ஊறுகாய் சிப்ஸ் வச்சுக்கிறியா? என்ன சார் இது? எங்கிட்ட வந்து சிப்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? ஒன்னையே மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கின்னு வைகை எக்ஸ்பிரஸ்ல வரச்ச சிப்ஸ் வித்தர. அவன் டைனிங் கார் வெண்டார், நான் டிடிஆர். 2 பேரும் ரயில்வேல தானே துட்டு வாங்குறீங்க. சரி பரவாயில்ல, நீ போய் அவரை அனுப்பு. திருச்சி வந்தா எழுப்பியா, டிக்கெட் வச்சுக்கிறேன். வர வர நாட்டுல டிக்கெட் இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்லாம போச்சுப்பா. ஆமா, எப்படிம்மா இந்த வக்கீலோட மூளை? இவனுக்கு தெரியாம அவனை இவன் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கிறான், அவனுக்கு தெரியாம இவனை அவன் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். இவன் அவனை பத்தி விசாரிப்பா, அவன் இவனை பத்தி விசாரிப்பான். ஒரே கல்ல 2 மாங்கா. சார், நீங்க வக்கீல் தொழில பாக்குறதை விட சிஐடி தொழில பார்க்கலாம். அருணாச்சல வாத்தியார் அடிக்கடி வந்த. சார், திருச்சி வந்தாச்சு. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலடி. எனக்கு இப்ப இருக்கிற கவலை இல்ல, அந்த ராவணன் திருச்சியில இருந்து திரும்பி வந்த உடனே அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொல்லணுமே. எவரை பத்தி? சி, போடி. ஐயோ ஐயோ. நள்ளிரவில் பள்ளியறை நாடகம்தான் சரசம் 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 சரசம். கன்னிமனம் உன்னிடத்தில் காலமெல்லாம் சரணம் 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 சரணம். சொல்லாததை நான் மெல்ல மெல்ல சொல்லவா? அம்மாடியோ, நான் சின்ன பொண்ணு அல்லவா? நள்ளிரவில் பள்ளியறை நாடகம்தான் சரசம் 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 சரசம். கன்னிமனம்
அங்கங்கே நான் தொட தொட அங்கங்கள் தான் சுட சுட அணைக்கையில் பூமேனி வாட அன்னம் கொஞ்சம் பக்கம் வந்தால் இன்னும் இன்னும் தித்திக்கும் மன்னன் இன்னும் சொல்லி தந்தால் இன்பம் எல்லாம் சந்திக்கும் நள்ளிரவில் பள்ளி அறை நாடகம் தான் சரசம் 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 கன்னி மனம் உன்னிடத்தில் காலமெல்லாம் சரணம் 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 சொல்லாததை நான் மெல்ல மெல்ல சொல்லவா அம்மாடியோ நான் சின்ன பொண்ணு அல்லவா அன்பு சின்னம் பதிக்கவோ இன்பத்தேனில் குளிர்க்கவோ இதைவிட ஏகாந்தம் ஏது எல்லாம் இன்று புரிந்தது அப்படியா சொர்க்கம் ஒன்று தெரிந்தது மேலும் நான் கூற வேண்டுமா கட்டிக்கொண்டும் ஒட்டிக்கொண்டும் கற்றுக்கொண்ட பாடங்கள் கன்னி பெண்ணின் நெஞ்சில் நிற்கும் காதல் தேவன் வேதங்கள் நள்ளிரவில் பள்ளி அறை நாடகம் தான் சரசம் 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 கன்னி மனம் உன்னிடத்தில் காலமெல்லாம் சரணம் 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 சொல்ல